ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் ஒரு ப்ரெஷ்ஷை பற்றி தான் ஒரு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு நடந்த வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இப்போ இருக்கிற ஃபேமஸ் டூத் பேஸ்ட் பிராண்டோட ப்ரெஷ் இது. இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷு. ஸோ அது நான் வாங்கி வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷு சேம் ப்ரெஷ் தான். இது ரெண்டுமே சேம் ப்ரெஷ் தான். இது பார்த்திங்கன்னா கோல்கேட் சிபாக்கா அந்த பிராண்டோடது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே இந்த ப்ரெஷ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இது மாதிரி மாடர்ன் ப்ரெஷ் வரவும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை காட்டிலையும் வந்து நம்ம இப்போ இது தான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், இது நல்ல பிராண்டட், அவங்களுடைய அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் நமக்கு ஜேர்ம்ஸ் இருக்காது, உங்களுக்கு வந்து கேவிட்டி வராது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது 1 மாதத்துலேயே இது ப்ரெஷ் என்ன ஆகிடும், வாய் அப்படியே பொளந்துக்கும். இதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பிசில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டே இருக்கும்போது நம்ம வாயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி இருக்குது. இந்த ப்ரெஷ் வந்து நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷு பாருங்கள், அந்த அளவுக்குலாம் ஆயிருக்காது 3 மாதம் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. நல்லா எனக்கு வந்து முக்கு மூளையிலலாம் நல்லா க்ளீன் பண்ணி, இது நல்ல பெரிய பிரிசில்ஸாக இருக்குது. நல்ல முக்கு மூளையெல்லாம் நல்லாவே போய் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வருது. பல்லு தேய்ச்சிட்டு எனக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது இந்த ப்ரெஷ்ஷு, சீரியஸாக. இது என்ன ஆகுதுன்னா, இந்த பழைய காலத்துலலாம் நம்ம இந்த ப்ரெஷ் நம்ம நிறைய சின்ன வயசுலலாம் இதை நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு வாட்டி நான் இது மாதிரி அடிக்கடி இது மாதிரி நடக்கவும், இந்த மாதிரி மாடர்ன் ப்ரெஷ்லாம் வாங்கி அடிக்கடி இது மாதிரி நடக்கவும், நான் வந்து திருப்பியும் நான் கடையில் போயிருந்தப்போ இது மாதிரி பார்த்துட்டு கொஞ்ச நாளாக நான் இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இது மாதிரி ப்ரெஷ்ஷை விட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வந்து ஹீரோவாக இருந்த இந்த ப்ரெஷ்ஷை வந்து வில்லனாகவும் மாற்றிட்டாங்க. இது சாஃப்ட் பிரிசில்ஸுன்றாங்க, மீடியம் பிரிசில்ஸுன்றாங்க. என்ன பண்ணாலும் சரி, பல்லு வந்து நீங்கள் வந்து தேய்க்கும்போது அது என்ன சொல்கிறது, பிரிஞ்சு வாய் வழியாக தான் வருது. அது பிளாஸ்டிக்லாம் ஒட்டுது. என் குழந்தைங்கெல்லாம் கூட நான் வந்து இந்த பிராண்டோட ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து அது வயிற்றுலலாம் போனால் அது கண்டிப்பாக வயிற்றுலாம் போயிருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து இது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் பல்லு தேய்ச்சா உங்களுக்கு தேய்ச்ச மாதிரியே இருக்காது. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரெஷ் நிஜமாலுமே எனக்கு வந்து நல்ல ஒரு அந்த பல்லு தேய்ச்சதுக்கான நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. தயவுசெய்து நீங்கள் காசுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 27 ரூபா போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபா. இந்த 70 ரூபாவில் இந்த பிராண்டு தான் அதோட. இந்த 70 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம்ல, அது வெறும் இந்த பிராண்டுக்காக மட்டும்தான் வாங்குகிறோம். ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது. பல்லு அழுக்கும் போகாது. 1 மாதத்தில் இது வந்து வாயை பொளந்துக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இது நல்லா அழுக்கு போகுது. இது பிரிசில்ஸ் வந்து நல்லா லாங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பல்லு தேய்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பல்லெல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்லாவே தேய்ச்சி கொடுக்குது. இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்டேயும் என்னோடய ஒப்பீனியன் கேட்டேன். அவங்களும் அது கரெக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இது மாதிரி சில ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. காசு ஜாஸ்தியாக இருக்குது பிராண்டடுன்றதுக்காக வாங்காதீங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது, எது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. எனக்கு பட்டது நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.